தமிழக பட்ஜெட் குறித்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் அமைச்சர்கள் மற்றும் துறை செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். வரும் நிதியாண்டிற்கான தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை அடுத்த மாதம் 14ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஆலோசனையை தொடங்கியுள்ளார். அதன்படி சென்னையில் தலைமை செயலகத்தில் அவரது தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி, KN நேரு, மா. சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். மேலும் நிதித்துறை செயலாளர் மற்றும் பல்வேறு துறைகளின் செயலாளர்கள் உள்ளிட்ட மூத்த IAS அதிகாரிகளும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். திமுக அரசு பொறுப்பேற்ற பின் தாக்கல் செய்யப்பட உள்ள 5வது பட்ஜெட் என்பதாலும் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருப்பதால் இந்த அரசு தாக்கல் செய்யும் கடைசி முழு பட்ஜெட் என்பதாலும் இது அதிக கவனம் பெற உள்ளது. எனவே தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளில் இதுவரை விடுபட்டவை உள்ளிட்ட அனைத்து அம்சங்கள் குறித்தும் ஆராய்ந்து பட்ஜெட்டில் இடம்பெற செய்வதற்கான முயற்சியில் தங்கம் தென்னரசு ஈடுபட்டுள்ளார்.